கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். இந்த நாளிலும் திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு அமைதிக்காக ஒன்றுபடுதல். நாம் அநேக கூடி வருதல்கள் உண்டு. ஒரு பொதுவான சந்தோஷமான திரைப்படத்தையோ அல்லது நாடகத்தையோ பார்ப்பதற்கு ஒன்று கூடுவார்கள். நியாயமோ அநியாயமோ போராடுவதற்கென்று கூப்பிட்டால் உடனே ஓடி வருவதற்கு ஒரு கூட்ட மக்கள் உண்டு. பணம் கொடுத்து ஒன்றாக கூட்டப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி பலவித கூடுகைகள் இருந்தாலும் அமைதிக்காக ஒன்றுபடுதல் என்று சொல்லி இந்த நாளிலும் நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை என்பது என்ன? அது தேவகுமாரின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவகுமாரன் திருச்சபையிலே சேர்த்துக் கொண்டே வந்தார். அப்படியானால் இந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூட்டம் ஒருமித்து கூடும் போதெல்லாம் அமைதியும் சமாதானமான காரியங்களுக்காக அவர்கள் ஒன்று கூறுகிறார்கள். நாம் தொழுது கொள்கிற தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவன். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாம் தேவகுமார் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுடைய புத்திராக இருக்கிறோம். அப்படியானால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த நாளிலும் சமாதானத்துக்குரியவர்கள் என்ன, அமைதிக்கானவர்கள் என்ன, அந்த அமைதியை நாடி நாம் ஒன்று கூட வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது, நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும். நாம் எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும், எங்கே நீதி இல்லையோ அங்கே சமாதானம் இல்லை. ரோமர்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. நாம் பூமியிலே வாழும்போது தேவனை துதித்து ஆராதித்து அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு என்று காத்திருக்கிறோம். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது நீதியும் சமாதானமும் உள்ள ஒரு தேசம். நீதிமான்கள் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் இருப்பவர்கள் அந்த நீதியும் பரிசுத்தம் உள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இந்த உலகம் சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அது நீதி உள்ளதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அவன் முடிவு சமாதானம். நாம் மனம் போல போக்கிலே வாழ்ந்து கொண்டு சமாதானம் உள்ளவனாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். கர்த்தர் சொல்லுகின்றார், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று வேதாகமம் சொல்லுகிறது. எனவே துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி தேவகுமாரனை பற்றி கொண்டு பாவ அறிக்கை செய்து விட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டு. இரண்டாவது, கர்த்தர் தரும் சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் இந்த சமாதானத்தை உலகம் தருவதாக கூறிக்கொள்கிறது. அநேக சமயங்களில் குடிகாரர்களை பார்த்து, ஏன் குடிக்கிறீர்கள் என்றால் எனக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது, அதையெல்லாம் மறப்பதற்காக குடிக்கிறேன். அப்படியானால் குடித்ததும் கவலைகள் தீர்ந்து விட்டனவா? தீர்ந்து விடவில்லை, மறக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். அப்படியானால் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் சில மணி நேரங்கள் மட்டுமே நிலைத்திருக்கிற ஒரு சமாதானம். தேவகுமாரன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தரும் சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும் ஒரு சமாதானம். நீங்கள் மறுபடியும் என்னை காண்பீர்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆம், தேவகுமாரன் நம்மோடு இருக்கும் போது ஏற்படும் சமாதானம், அந்த சமாதானமும் சந்தோஷமும் அதை ஒருவரும் எடுத்து போட முடியாது. சங்கீதம் 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உன்னை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவர்களாக்கி. ஆம், நமக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருப்பவர்களுக்கும் நம்மை கொண்டு கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அதைத்தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மூன்றாவது, பரிசுத்த வேதத்தினால் உண்டாகும் சமாதானம். சங்கீதம் 119:165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நாம் கர்த்தருடைய வேதம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரு நல்ல கருவியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் உணர்கிறோம்.
பரிசுத்த வேதாகமம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர்களிடத்தை நம்மை கிட்டி சேர வைக்கிறது. அந்த வேதத்தை தியானத்துடன் வாசிப்பவர்களுக்கு சமாதானம் உண்டு. நாம் நெருக்கப்படும் காலங்களில் எல்லாம் கர்த்தருடைய வசனங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அவைகள் சத்தியமானவைகள். நம்மை தேற்றுகிற அந்த முக்கியமான வசனங்களின் மீது, அந்த சத்தியமான வசனங்களின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். நான் உங்களுக்கு தருகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான்காவது, நாம் சமாதானத்தை தேட வேண்டும், சமாதானம் பண்ண வேண்டும். சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எனவே நாம் சமாதானத்தை குறைக்கிறவர்களாயிராமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாக தேவனுடைய புத்திரர்களாக வாழும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒருமித்து கூடும் போதெல்லாம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நம் ஆதி சபைகளுக்குள்ளே சமாதானம் இருந்தது. அதற்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த ஆவியின் ஆறுதல், பக்தி விருத்தி. பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை அவர்கள் பேசினார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. திருச்சபையின் வளர்ச்சி ஜனங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அதில் இருக்கிறது. ஐந்தாவது, ஒப்புரவாகுங்கள். அநேக பிணக்குகள் தவிர்க்க முடியாது, அநேக மாறுபாடுகள் விலகல்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம அவ்வப்போது ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவினால் வரும் கேடனில் அது விட்டுக்கொள் தக்கதுடைத்து என்று சொல்லி திருவள்ளுவர் சொன்னார். முதலாவது, யாரோடு ஒப்புரவாக வேண்டும்? 2 கொரிந்தியர் 5:26 தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். காலைதோறும் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து இந்த நாளை அவருடைய கரத்திலே ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளும் போது நாம் அவரோடு ஒப்புரவாகின்றோம். அநேக பேர் அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்வதே இல்லை. ஒரு செல்போன் எப்படி சார்ஜ் பண்ணாமல் எடுத்து பயன்படுத்திக் கொண்டே இருந்தால் அதன் பிறகு பேச முடியாது. அதே போல கர்த்தருடைய பாதத்திலே காலைதோறும் காத்திருந்து அவருடைய ஆவியினால் நிறைந்து நாம் முழு பலம் உள்ளவர்களா இந்த உலகத்தை எதிர்கொள்ளாவிட்டால் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது. மத்தேயு 5:24 அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. தேவனோடு நாம் அதிகாலையில் ஒப்புரவாக வேண்டும். சக மனுஷர்களோடும் நம் சகோதரர்களோடும் ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவானால் தான் காணிக்கை செலுத்தும் தகுதி நமக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்ப நான் ஒப்புரவாகுதல் தான் முக்கியம், அதுதான் முன்னதாக செய்ய வேண்டியது. அதன் பிறகு காணிக்கை செலுத்துவது, கர்த்தரிடத்திலே பக்தி செலுத்துவது, இதையெல்லாம் செய்யலாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? திருச்சபைக்குள்ளே இருக்கிற அநேக காரியங்களை குறித்து வழக்காடுகிறவர்களை குறித்து நாம விசாரித்தால் அவர்கள் சொல்வார்கள், என் தரப்பில் நியாயம் இருக்கிறது, ஆனால் இங்கே நியாயம் நடக்கவில்லை, எனவே நான் நீதிமன்றத்தை நாடிவிட்டேன். அங்க மகா யோக்கியர்கள் இருக்கிறார்கள். திருச்சபையில் இருப்பவர்களை விட மகா யோக்கியர்கள், வேதத்தை எல்லாம் அறிந்தவர்கள், அவர்கள் நீதி சொல்லட்டும் என்று சொல்லி இவர்கள் போகிறார்களாம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறதா. அதற்கு பதிலாக சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே பெரிய நீதிபதியாக இருப்பவர்களை விட சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு விசுவாசி அதிகமாய் நியாயத்தை அறிந்தவன். பவுல் அப்போஸ்தலன் வருத்தத்தோடு சொல்கிறார், அதற்கு பிறகு நீங்கள் நஷ்டத்தை ஏன் சகித்துக் கொள்வதில்லை? விட்டு கொடுத்தால் என்ன நஷ்டம் வந்துடும்? ஒரு சமயத்துல ஒரு வாகனத்திலே போய்கொண்டிருக்கும் போது வாகனம் ரொம்ப குதித்தது. அப்பொழுது டிரைவர் சொன்னார், சார் டயர்ல காத்து அதிகமா இருக்கு, அதனாலதான் அது ரொம்ப தும்முன்னு குதிக்குது, கொஞ்சம் நிறுத்தி காத்தை கொஞ்சம் பிடுங்கி விடுங்க, அது எல்லாம் சாதாரணத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். திருச்சபையிலே துள்ளுகிறவர்கள், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பவர்கள், எந்த நியாயமும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் விரும்புகிறதா நியாயம் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் சில சமயத்தை காத்த பிடுங்கி விடும்போது அவர்கள் கம்முன்னு ஆயிடுறாங்க. அவருடைய சமயத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். 6வது, தீமையை பிணைக்காதே. மனசுடைய இருதயம் அநேக சமயங்களில் தீமைகளை ஒன்றோடு கோர்த்து விடும். கோர்த்து விடுவதில் எக்ஸ்பர்ட்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2 பேர் ஒற்றுமையா இருக்கிற பார்த்த உடனேயே இவங்களுக்குள்ளே புகையும். அது எப்படி 2 பேர் ஒற்றுமையா இருக்காங்க? லேசா அவர் சொன்னதாகவோ அவர் சொல்லாததாகவும் உள்ள சில வார்த்தைகளை
இவர் காதுக்கு கொண்டு போனா போதும், உடனே அவங்க பிரிந்து போய் விடுவார்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 27, 28. பேலியாளின் மகன் கிண்டி பிடிக்கிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. பட்டய குத்துக்கள் போல பிரித்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். நண்பர்களை பிரித்து விடுகிறவர்கள், திருச்சபையை பிரிக்கிறவர்கள், கபட நாவினாலே அநேகருடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். பேலியாளின் மக்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். சங்கீதம் 120, 3, 4. கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும். அப்போ நீ பத்த வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ பத்திக்கிடுவ, குத்தப்பட்டு போவாய். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். கலகம் வரட்டும், சண்டை வரட்டும், அப்பதானே ஒரு முடிவு வரும். கலகம் பிறந்தா தான் நீதி பிறக்கும். அதனால கலகத்தை உண்டு பண்ணுவோம், ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்றான். முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? குரூர தூதன் அவனுக்கு விரோதமாய் அனுப்பப்படுவான். நாம் சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். கலகத்தை தேடினோம் என்றால் குரூர தூதன் நமக்கு விரோதமாய் அனுப்பப்படுவான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் கூடி வரும்போதெல்லாம் அமைதியையும் சமாதானத்தையும் தேடினவர்களாய் ஒன்று கூட கிடவோம். திருச்சபை என்பது சமாதானத்தை கொண்டு வருகிற, உலகமெங்கும் சமாதானத்துக்காக ஜெபிக்கிற, தங்களுக்குள்ளே சமாதானத்தை பேணி காக்கிற ஒரு அமைப்பு. எனவே நாம் ஒருவருக்கு ஒரு சமாதானம் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு முன்பாக நாம் பயத்துடனே அவரை சேவிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமீன். ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, எங்கள் இருதயத்தின் யோசனைகளை அறிந்திருக்கிறவரே, நாங்கள் சமாதானம் பண்ணுகிறோமா? கலகங்களை உண்டு பண்ணுகிறோமா? பேரியாளின் மக்களாக இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரராக இருக்கிறோமா? உம்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.